let the world hear his word. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அநேக தலைமுறைகளாக இளம் வயதிலேயே மரணத்தை சந்தித்த தென் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பழங்குடியின மக்கள் இருந்தார்கள். அவர்கள் ஏன் அவ்வாறு சீக்கிரமாக மரித்து போகிறார்கள் என்று அவர்களை குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இறுதியில் இளமை சாவிற்கான காரணம் கண்டறியப்பட்டது. அவர்களுடைய செங்கல்லால் கட்டப்பட்ட வீடுகளின் சுவர்களில் இருந்த ஒருவித மூட்டைப்பூச்சி இனங்கள் தான் நோயை பரப்புகின்றன என்று ஆராய்ச்சி முடிவுகள் வந்தது. இந்த முடிவுகள் வெளிவந்தவுடன் அந்த பழங்குடியின மக்களுக்கு அநேக ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது. முதலாவது, அவர்கள் தாங்கள் இருந்த இடத்தை காலி செய்துவிட்டு தென் அமெரிக்காவில் இந்த பூச்சிகள் பாதிப்பில்லாத இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டார்கள். இரண்டாவதாக, அவர்களுக்கு இடம் மாறி போக பிரியமில்லை எனில் தாங்கள் குடியிருந்த வீடுகளை இடித்துவிட்டு மீண்டும் புதிதாக கட்ட ஆலோசனை கொடுக்கப்பட்டது. மூன்றாவதாக, பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி அந்த மூட்டை பூச்சிகளை அழித்துவிட ஆலோசனை கூறப்பட்டது. ஆனால் அந்த பழங்குடியின மக்கள் இந்த ஆலோசனைகள் ஒன்றையும் கேட்கவில்லை. தாங்கள் வாழ்ந்த அதே பகுதியில் அதே வீடுகளில் குடியிருந்து அதே இளமை மரணத்தை தழுவினர். ஆம் பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையையும் ஆசீர்வாதமானதாக மாற்ற தேவன் நமது சபையில் ஊழியர்கள் மூலமாக, வேத வசனங்கள் மூலமாக பல ஆலோசனைகளை தருகிறார். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறதைப் போல பல சமயங்களில் நாமும் தேவ ஆலோசனைகளை தள்ளிவிடுகிறோம். எவ்வாறு நாம் ரட்சிக்கப்பட முடியும் என்றும் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு எது மிக அவசியம் என்றும் நமக்கு தேவ ஆலோசனைகள் கூறப்பட்டாலும் நாம் அதை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை. இவ்வுலக தேவைகளுக்காக நாம் கவலைப்படக்கூடாது என்றும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்றும் தேவன் தமது வசனத்தின் மூலம் ஆலோசனை கொடுத்தாலும் நாம் அதை கேட்பதே இல்லை. நம்முடைய இவ்வுலக தேவைகளுக்காக அதிகம் கவலைப்படுகிறோம். நமது ஜெபம் எல்லாம் அதற்காகத்தான். நமது தேவைகளுக்காக கவலைப்படுவதை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவ ராஜ்யத்துக்குரியவைகளையும் நீதியையும் தேட பிரயாசப்பட்டால் தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் நமக்கு கூட தருவார். யோசபாத் ராஜா தேவனை தேடி அவருடைய கற்பனைகளின்படி நடந்தான். தேவனுடைய ஆலோசனைகளின்படி நடக்க அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. ஆம் பிரியமானவர்களே, நாம் யாராக இருந்தாலும் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்க தேவன் நமக்கு ஆலோசனைகளை தருகிறார். அதை கேட்டு அதன்படி நடந்தால் நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை நிச்சயம். ஆகவே தேவன் உங்களை சில விஷயங்களில் உணர்த்தினால், தேவ ஊழியர்கள் மூலமாக உங்களோடு இடைப்பட்டால் உடனடியாக அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் வாழ்க்கை கன்மலை மீது கட்டப்பட்ட வீடாக மாறும். God bless you. Have a nice day.